இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவொற்றியூரில் வீடுகள் வழங்கப்படாததால் மீனவர்கள் அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மீனவர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். அங்கே என்ன நடக்குது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சாலை மறியலில் மீனவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலை மறியலை கைவிடுமாறு வலியுறுத்தி அளித்தினார்கள். கலைந்து சென்ற மீனவர்கள் இருதரப்பாக பிரிந்து கொண்டதில் அவர்களுக்குள்ளே மோதலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னை திருவொற்றியூர் கிருஷ்ணாங்குப்பம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 350 வீடுகளானது கட்டப்பட்டு அது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது முன் பயணித்தாளர் பங்குத்தொகை குறைத்து வழங்க வேண்டும் என்று தெரியும். அப்படி வழங்கக்கூடிய அந்த தொகை தங்களுக்கு மாதாந்திர தவணையாக வட்டி இல்லாமல் இஎம்ஐ போன்ற வசதியில் செலுத்தப்பட வேண்டும் என கூறி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மறியலில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் அந்த மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலைந்து செல்லுமாறும் உரிய அதிகாரிகளை சந்தித்து தான் இதற்கு ஒரு தீர்வு காணுவதாகவும் அதற்கு வழிவகை செய்வதாகவும் கூறியிருந்தார். இதனையடுத்து போராட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர்கள் தங்களுடைய சாலை மறியலை கைவிட்டார்கள். இப்படியாக அவர்களுக்குள்ளே கைவிட்டதால் ஒரு தரப்பு போலீசார் சொன்னவுடன் எதற்காக எழுதி வந்தீர்கள், இது போன்று ஏற்கனவே நாம் மறியலில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரும் இதே போன்றுதான் கூறினார்கள். ஆனால் எந்தவித தீர்வுமானது ஏற்படவில்லை. தொடர்ந்து மீண்டும் அதே போன்று நாம் அதிகாரிகளை நம்பி ஏமாறுகிறோம் என கூறினார்கள். ஒரு கட்டத்தில் இரு தரப்பும் ஒருவருக்கொருவர் அதிதீவிர வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது கைகலப்பாக முற்றி போலீசார் முன்னிலையிலேயே ஒருவருக்கு ஒருவர், அதாவது ஒரு தரப்பினர் தரப்பினர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். செய்வதறியாத போலீசார் இரு தரப்பையும் பிடித்து இழுத்துக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். எல்லாம் கைமீறி போன பிறகு என்ன செய்வது, இரு தரப்பையும் பிடித்து இழுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். என்ற சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பானதை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மீனவர்கள் மீண்டும் எங்கே மோதல் போக்கை கைப்பிடிக்கப் போகிறார்கள் என்ற நேரத்தில் இரு தரப்பையும் போலீசார் சமாதானப்படுத்தியும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதில் ஊர் நிர்வாகிகள், அதாவது இந்த மறியலுக்கு தலைமை தாங்கியவர்கள், அந்த ஊர் நிர்வாகிகள் திமுக தரப்பை சார்ந்தவர்கள் என்றும், மற்றொரு தரப்பினர் இந்த சண்டையில் ஈடுபட்ட மற்றொரு தரப்பினர் அதிமுக மற்றும் தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. புரியுதா? உங்களுக்கு நன்றி பிரபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.